கம்போங் சுங்காய் பாருவின் மறுசீரமைப்பு அரசாங்கத்தால் இயக்கப்படும் ஒரு திட்டமல்ல. இது நில உரிமையாளர்களுக்கும் நியமிக்கப்பட்ட கட்டுமான நிறுவனத்திற்கும் இடையே ஒரு தனியார் முயற்சி என்று கம்போங் பாரு மேம்பாட்டுக் கழகம் PKB தெளிவுபடுத்தியது. இந்த கூட்டு முயற்சி ஒப்பந்தம் 969 அல்லது 1200 சதுர அடி அளவிலான மாற்று வீடுகள், பண உதவி, இடமாற்ற செலவுகள், கட்டுமானத்தின் போது தற்காலிக தங்குமிடங்கள் ஆகியவற்றை வழங்குவதாக PKB கூறியுள்ளது. புதிய வீடுகளின் மதிப்பு தற்போதுள்ள வீடுகளை விட குறைவாக இருந்தால் நில உரிமையாளர்களுக்கு கூடுதல் பணமும் வழங்கப்படும். மேலும் புனரமைப்பிற்காக கருணை தொகையும் வழங்கப்படும். அது மட்டுமின்றி அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்களுக்கு தலா 8,84,000 முதல் 1 மில்லியன் ரிங்கிட் வரையிலும் மாற்று வீடுகளும், தரை வீடுகளின் உரிமையாளர்களுக்கு 2.7 மில்லியன் முதல் 8.1 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 3 முதல் 9 வீடுகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி நிலம் கையகப்படுத்துதல் 1960ஆம் ஆண்டு நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தின் கீழ் ஜூன் 2021இல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. உரிமையாளர்களின் ஒப்புதல் கிட்டத்தட்ட 72% உயர்ந்துள்ளது என்று PKB மேலும் கூறியுள்ளது. வீடுகளின் இறுதி மதிப்பீட்டு எண்ணிக்கை ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு முன் பல நிறுவனங்களால் அவற்றின் மதிப்புகள் தீர்மானிக்கப்பட்டன. அதன் பின்னரே நிலத்தை மேம்படுத்தும் உரிமை கட்டுமான நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டது. 8 அடுக்குமாடி தொகுதிகள் டிசம்பர் 2023இல் மாற்றப்பட்ட வேளையில் தரை வீடுகள் மார்ச் 2024இல் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டன. இதனிடையே 75 ஆட்சேபனை மனுக்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலும் தீர்ப்புக்காக காத்திருக்காமல் மறுசீரமைப்பு பணிகள் தொடரலாம் என்று PKB வலியுறுத்தியது. இந்த கட்டுமான பணிகள் 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் மாற்று வீடுகள் 2029ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.